மாறி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போன்ற அறிவுரைகளை நீங்கள் அவர்கள் சொல்லணும். உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்ன அறிவுரையை உங்கள் பிள்ளைக்கு சொல்லலாம் ஒரு புண்ணியமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அடுத்த முக்கியமான விஷயம் வாண்ட் டு டெல் யூ, டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் அதர் கிட்ஸ். அது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுடன் இன்னொரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது குறைஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறுவர்களாக இருந்த குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். அதான் பெரிய பிரச்சனையே. நான்லாம் 8 வயசு இருந்தப்ப, நான்லாம் 10 வயசு இருந்தப்ப, அதன் வழியாக நம்ம பிள்ளைகளை சிறுமப்படுத்த முயற்சிக்கிறோம். நான் ஒழுக்கமானவனாக இருந்தேன், நான் சரியான நபராக இருந்தேன், நான் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக இருந்தேன், நான் அறிவாளியாக இருந்தேன், நீ மூடனாக இருக்கிறாய், சொல் பேச்சு. இதுதான், அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் பண்ணுறோம். அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பால்யத்தோடு ஒப்பிடுவது தான் இருப்பதிலே பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் இதை நான் ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், நான் சிறந்தவன் என்று நிரூபிக்க பார்க்கிறோம். பிள்ளைகளிடம் நீங்கள் சிறந்தவன் என்றெல்லாம் நிரூபிக்க முடியாது. நீங்கள் சிறந்தவராக சிறு வயதில் இருந்தது எனக்கு கணக்கே கிடையாது. நான் பிறந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் எனக்கு கணக்கு. வாழ்ந்து தான் காட்ட முடியும், நிரூபிக்கலாம் முடியாது. டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் யுவர் ஓன் டேஸ். அப்படிங்க பண்ண பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எதிர்வினை ஆற்றும் எண்ணம் தான் வரும். நான் என் தந்தையை விட சிறந்தவனா இல்லையா என்கிற ஒரு சிக்கல் வரும். பிள்ளைகளுக்கு அறிவு போதிப்பதோடு எம்பத்தியை போதிங்க, அவன் தான் அடுத்து ஜெயிப்பான் அப்படிங்கிறான். யாரிடம் மொழி வளம் இருக்கிறதோ, யாரிடம் பெர்செப்ஷன் இருக்கிறதோ, யாரிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதோ, யாரிடம் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதோ, யார் அறிவை சரியாக பயன்படுத்துகிறார்களோ, there is something called well directed intelligence. சமீப காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட சிலரோடு பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்குமான வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் சொன்னது ஒன்று தான், எதையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சரில் செய்யாதோ அது எல்லாத்தையும் மனுஷன் செய்யணும், அவன் தான் வளருவான்.